ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். அண்ட் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் மேலே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஸ்லாப்பில் வந்து கீஞ்சிடுச்சு, ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டுருந்துச்சி. ஏன்னா அது இப்போ இல்லை, ரொம்ப ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு நான் வாங்கி ஸ்டிக் பண்ணி. அதனால எங்களது வந்து கவுண்டர் டாப் மேலே கொஞ்சம் டேமேஜ் ரொம்ப, அதனால தான் நான் அந்த ஸ்டிக்கருங்கெல்லாம் வாங்கி ஒட்டிகிட்ருக்குறது. எனக்கு பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் நம்மள மாரி லேடிஸுங்களுக்குலாம் தான் தெரியும் கிச்சன் எப்படி நீட்டாக வச்சுக்கினா தான் நம்மளுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி வேலை செய்ய முடியும். இல்லைன்னா நம்மளுக்கும் அது நெகட்டிவாகவே தெரியும். அந்த டேமேஜ் இது ஒடிஞ்சு இதெல்லாம் பார்த்துருந்தோன்னா பாருங்கள், எங்கள் கிச்சனில் டேமேஜ் ஆகிட்டுருந்துச்சி. அதனால தான் அது மேலே நான் ஒட்டிகிட்டு இருந்தேன். அது போதாதுன்னு நான் பாத்திர கழுவுன தண்ணியெல்லாம் அந்த சைடில் போயிடும். நான் சரி வேணாம், இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினாச்சு சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வாங்கி ஒட்டின பேர் தான். நான் பாத்திரம் கழுவுனா அந்த தண்ணி அந்த பக்கம் போகிறதில்ல. நான் அதுக்கு அதனால தான் ஒரு கூடை வச்சுருக்கேன் பாத்திரம்லாம் கழுவி போகிறதுக்கு. ஸோ அதனால அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இது ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருந்தேன். சரி இப்போ இது அதுவும் மீறி லைட்டாக பசங்க தண்ணி கிண்ணி போட்டாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அப்படி போயிடுது. சரி இதை போயிடுச்சு. ஏன்னா அதான் சொன்னேனே, ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு போட்டு. சரி இதாகிடுச்சி, வேஸ்ட் ஆகிடுச்சி. இதுக்கப்புறம் ஆனால் கம் நல்லா தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அங்கங்கே கொஞ்சம் கீஞ்சி போச்சு. ஸோ அதனாலவே புதுசாக ஆர்டர் போட்டிருந்து நான் காமிச்சிருந்தேன். அது வந்து இப்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரைடே தான் நான் செஞ்சிட்ருந்தேன். அதனால தான் ஸாரீ கட்டியிருக்கேன். ஃப்ரைடே வேலையெல்லாம் முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து சரி இதுக்கு செஞ்சிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருந்தேன். அதனால முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து நோண்டி எடுத்திருந்தேன். ரொம்ப ஸ்டிக் ஆக்குறதெல்லாம் நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ அதுவும் மீறி எதுக்கு நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கிறது எதுக்காக வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் அது மேலேயே க்ளீனாக துடைச்சிட்டு அப்புறமா எடுத்துடலாம் அப்படியே ஒட்டிடலாம், ஸ்ட்ராங்காக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அது கொஞ்சம் தான் எடுத்தேன். அண்ட் இந்த வாலில் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். அது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் நல்லா இல்லை, ஒரு மாதிரி இருந்தது. பட் கம்மு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. சரி அதுக்கும் நான் வால்க்கும் வேறு எதாவது வாங்கியிருக்கேன் இல்லையா, அதனால் எல்லாத்தையும் பிச்சுட்டு க்ளீனாக வேறு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டோன்னா அது இன்னும் ஒரு 4-5 இயர்ஸ் கூட இருக்கலாம். ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிட்டேன். வெறும் டைல்ஸாக இருக்கும்போது ரொம்ப கலீஜாக இருந்துச்சு. நான் ரொம்ப நார் போட்டு தேய்ச்சி தான் வாஷ் பண்ணுவேன். ரொம்ப ஒயிட் கலர் இல்லையா டைல்ஸு. ஸோ அதனால் ஒரு மாதிரி ஆகுது. ஸ்டிக் பண்ணேன்னா லைட்டாக நான் வந்து துணி போட்டு துடைச்சாலும் க்ளீனாகிடுது. ஸோ அதனால் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாலெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிவிட்டேன். ஸாரீ கட்டிட்டு ரொம்ப வெயில் ஓவராக அடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் ஆகல, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு ஃபேன் ஒன்று போட்டுவிட்டேன். அதனால் ரொம்ப காற்றடிச்சிச்சு. ஸோ ஃபேன் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் வேலை செய்வேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன். சுவிட்ச் போர்டும் ரொம்ப கொஞ்சம் அதே ஒரு மாதிரி ஆயில் பிசுன்னு நம்ம ஆயில் சமைக்கிறோம் இல்லையா, மீன் வறுக்கிற இது சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த ஆயிலெல்லாம் வந்து அங்கங்கே படிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி பிசுன்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது கொஞ்சம் சோப் நார் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். சோப்பு போடல, லிக்விட் நம்ம பாத்திர கழுவுற லிக்விடில் தான் கொஞ்சம் லைட்டாக இருந்தது. அது அப்படியே தேய்ச்சி விட்டு துடைச்சிட்டேன், துணி போட்டே துடைச்சிட்டேன். ஆனால் அது வந்து நல்லா கொஞ்சம் துணி வெட்டாக வச்சுக்கின்னு நல்லா துடைச்சின்னு இருந்தேன். அதனால் போயிடுச்சு. அந்த பக்கம்லாம் ரொம்ப சைட்லலாம் நாங்கள் வந்து சிமெண்ட்டு கூட போட்டிருக்கேன். இந்த ஃபுல்லாக டைல்ஸ் கவுண்டர் டாப் மேலே சைடில் எல்லாம் தண்ணி போயிடும். அதனால்தாவே நம்ம முக்கால்வாசி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுந்து. ஸோ இந்தமாரிலாம் க்ளீனாக ஒட்டிட்டு நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அப்போது இன்ட்ரெஸ்ட் வரும் நம்மளுக்கு இன்னும் நல்லா செய்யணுன்னு. ஏதாச்சும் ஒரு நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா பாருங்கள், இப்படியெல்லாம் இருந்தால் இந்தமாரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்தமாரிலாம் இருக்கும்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரதில்லை, எனக்கு வராது. உங்களுக்குன்னு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லாஸ்ட்லலாம் சொல்லியிருந்தேன்னா சைடு எல்லாமே நாங்கள் கம்மெல்லாம் போட்டு ஒட்டியிருக்கோம், தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நான் ஸ்டிக்கரெல்லாம் பிச்ச உடனே அது லைட்டாக அந்த எல்லாம் அப்படிலாம் தெரியுது. சிமெண்ட் போட்டு பார்த்தோம், முடியல. அண்ட் ஒயிட் இது இருக்குது இல்லையா, கம் இருக்கும் இல்லையா, அதுவும் போட்டு பார்த்தோம். பட் சைட்லலாம் தண்ணி போயிட்டே இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணி தெரியாமல் ஊற்றிச்சினாலும் நேராக அப்படியே கீழே வந்துடும். கீழே பாத்திரம்லாம் இருக்குது. அண்ட் போதாதுன்னு அந்த மிளகா பொடி அதெல்லாம் எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் பருப்புங்கள்லாம் எடுத்து பக்கெட்லலாம் போட்டு அங்கே வச்சுருப்பேன், டப்பாலலாம். அதனால் அங்கே வந்து தண்ணி போச்சுன்னா அதனால பூச்சி பிடிக்கும், வீணாயிடும் அப்படி சொல்லிட்டு தான் நான் ஸ்டிக்கர் ஒட்டவே ஆரம்பித்தேன். அது வரைக்குமே ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறதில்ல. சரி ஸ்டிக்கர் ஒட்ட இப்போ வந்து ஆயிடுச்சு ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் எடுத்துட்டேன். இப்போ வந்து புதுசாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் சொல்லி க்ளீனாக எடுத்துகிட்டு முடிச்சுட்டு மாமாவை கூப்பிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கூப்பிட சொன்னார். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டேன். இது வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல கீழேருந்து, அது மேலே ஒட்டலாம் விடுன்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ மட்டும் எடுத்துட்டேன்.
அதுக்கப்புறம் வாலில் தான் ஃபஸ்ட்டு ஒட்ட ஆரம்பித்தோம். அண்ட் கொஞ்சம் அது ரொம்ப இதுவாக அப்படி இப்படின்னு ஆச்சு. சரி ஃபேன் போட்டிருக்கோம், அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. சரி போய் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து அப்புறமா வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தோம். அப்போ பபுள்ஸ் எல்லாம் வரல, க்ளீனாக ஸ்டிக் ஆச்சு. எல்லாத்தையும் க்ளீனாக ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நிறைய ஸ்டிக் பண்ணல, கொஞ்சம் தான் இருந்தது. நான் வாங்கியிருந்தது 2 தான். நான் 2 ரோல் ஒரு கொஞ்சம் அந்த ஃபுல் வால்காச்சும் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் வரல. ஜஸ்ட் அந்த சுவிட்சு போர்டு ஒர்க்குமே தான் வந்தது. அது ஒர்க்குமே தான் வந்தது. ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே ஒட்டும்போதே இன்னும் பத்தாதுன்னு சொல்லவே நான் அங்கேயே நின்றுட்டு இன்னும் 2 ஆர்டர் போட்டேன். மினிமம் 2 போட்டிருந்தாங்க. அதில் இன்னும் 2 ஆர்டர் போட்டேன். 4 வந்தால் வரும், 4 வரும். எல்லாம் வந்து பேர் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் பண்ணலான்னு சொல்லி அந்த டைமில் ஃப்ரீயாக உக்காந்துட்டு இருந்தாலும் அதை செஞ்சோம். சரி இதாச்சும் ஒட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாமா க்ளீனாக ஒட்டி கொடுத்தாரு. அந்த சுவிட்ச் போர்ட்லேருந்து க்ளீனாக கட்டிங் பண்ணிவிட்டு ஒட்டி கொடுத்துருந்தாங்க. நான் இன்றைக்கி தான் ஜன்னலெல்லாம் திறந்தேன். ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டு கணேஷா இருந்துச்சு. ஸோ அதனால் திறக்க முடியல. இப்போ கொஞ்சம் திறந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து முடிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு தான் அப்புறமா அதெல்லாம் ஒட்டியிருந்தேன். க்ளீனாக மாமா வந்து க்ளீன் ஒட்டி கொடுத்துட்டாரு. அண்ட் மேலே இன்னொரு வேலையை வச்சு மேலே இருக்கிறதெல்லாம் இறக்கி போட்டுட்டேன். அது வந்து நான் கேஸும் க்ளீன் பண்ணல. மேலே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அது நான் பண்ணல. இது வந்து நாங்கள் வந்து ஒரு 2:00 மேலே தான் ஆரம்பித்தோம் செய்கிறதுக்கு. காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தேன். மொல்லமாக அப்படியே செஞ்சுருந்தா ஈவினிங் ஃபுல்லாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாயங்காலமா விளக்கு கொளுத்தலாம் அப்படி சொல்லிட்டு க்ளீனாக ஒட்டிகிட்டு இருந்தோம். ஒட்டி முடிச்சு மாமாவுக்கு எட்டலை. ஆக்சுவலாக இந்த பக்கம்லாம் நான் பிடிச்சிருந்தேன் கொஞ்சம் கைக்கு. அந்த பக்கம் வந்து எட்டலை, எனக்கு எட்டலை அப்படி சொல்லிட்டு மேலே ஏறி உக்காந்துன்னு அவர் மட்டும் இது பண்ணிட்டார். மேலே நல்லா தளரமாக இருந்துச்சு இடம். ஸோ அதனால் அது க்ளீனாக அது மேலேருந்து பபுள்ஸ் வராமல் ஒட்டணும் இல்லையா? ஸோ அதனால் க்ளீனாக ஒட்டியிருந்தார். அப்புறமா இந்த பக்கமும் கொஞ்சம் சுவிட்ச் போர்டுக்கிட்ட கட் பண்ணி அது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தோடனே பார்க்குறதுக்கே ரொம்ப நேச்சுரல் புதுசாக நம்ம கிச்சன் மேக் ஓவர் புதுசாக பண்ணியிருக்கிற மாரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் சின்னதாக தான் பண்ணியிருந்தோம். பட் நான் இன்னும் ஃபுல்லாக பண்ணியிருந்தேன்னா எனக்கு அப்படியே புது கிச்சன் தான் வந்திருக்கும் மாரி இருந்திருக்கும். நான் ஃபுல்லாக பண்ணும்போது இன்னொரு தடவை நான் வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன். இது நான் சின்னதாக அவ்வளோ தூரம் முடிச்சிட்டோம். அவ்வளோ தூரம் தான் வந்தது. நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப் மேலே வந்து ஸ்டிக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இதுவும் ரோலில் ஓப்பன் பண்ணால் இங்கேருந்து அந்த லாஸ்ட் ஒர்க்கு தான் வந்தது. இந்த மூலையிலேருந்து அந்த மூலையில் ஒர்க்கு சென்டர்லேருந்தே நான் போட சொன்னேன். அந்த பக்கம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, அந்த பக்கம் மீந்தி வேறு என்ன பார்த்துக்கலாம், இங்கேருந்து இப்படி போட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு வேளை பத்தலைன்னா அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்தா இங்கேருந்து அங்கே மட்டும் தான் வந்தது. ஆக்சுவலாக லாஸ்ட்டு ஒர்க்குமே வரல. பட் ரொம்ப திக்காக ரொம்ப நல்லா இருந்தது. அடியில் வந்து சில்வர் கலரில் வந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து கீழே ஒயிட் கலர் மாரி தான் இருந்தது. பட் இது ரொம்ப திக்காக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நல்லா ஒட்டுது. அது கம்மு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மாமாட்ட பேசியிருந்தேன். நல்லா தான் இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் மாமா. ஃபஸ்ட் நாங்கள் ஒட்டுனது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். பட் அதுவே அவ்வளோ வருஷம் வந்தது. நான் மெயின்டெனாக தான் வச்சுருப்பேன். ரொம்ப தண்ணி ஊற்றுறதோ அந்தமாரிலாம் நான் பண்ணுறதில்ல. பசங்க தான் தண்ணி ஊற்றிடுவாங்க. பசங்க தண்ணி ஊற்றும் போதே எனக்கு டென்ஷன் ஆகிடும். அது பேப்பர் உள்ள எதுனா போயிடுமோ அப்படி இப்படின்னு. பட் அப்படியும் எதுவுமே ஆகல. நல்லா க்ளீனாக இருந்தது. நான் இதெல்லாம் ஒட்டாமையே நான் அந்த கவுண்டர் டாப் மேலே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிட்ருக்கும். நான் ஏன்னா இப்போ இது மேலேயே வச்சு நான் எல்லாத்தையும் சப்பாத்தியெல்லாம் சுடும்போது நான் இது மேலே தான் இது உருட்டிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இந்த பேப்பர் மேலேயே தான் க்ளீனாக துடைச்சிட்டு அதுக்கு மேலே தான் உருட்டுவேன். நல்லா தான் இருந்தது, ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போது அது வீணாகிடுவே தான் நான் அது மேலே செய்யாமல் இது பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பபுள்ஸ் வர மாரி இருந்து சொல்லி மாமா கொஞ்சம் தூக்கி பிடிக்க சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் தூக்கி பிடிச்சேன். அப்புறம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இது பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அந்த செவுத்தோரமாக அதை சொல்லியிருந்தேன், அந்த மூலையில் தண்ணி வருதுன்னு. ஸோ அந்த மூலையில் கொஞ்சம் தூக்குன மாரி எடுத்து வச்சு ஸ்டிக் பண்ணால் நம்ம தண்ணி ஏதாச்சும் பட்டாலும் அந்த சைட்லலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூக்கிட்டு நல்லா அப்படியே நான் மட்டும் இழுத்துட்டு போயிட்டே இருந்தேன். மாமா நல்லா ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்தார். நம்ம க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, தண்ணி க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அந்த இது அதில் வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் எப்படி எடுக்கக்கூட முடியல, நல்லா ஒட்டிக்கிச்சு. அண்ட் ரொம்ப நைஸாக நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு இதோட இப்போ ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. இது சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இப்படி இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த பக்கம்லாம் கூட வாங்கி ஆர்டர் போட்டிருக்கேன். அங்கேயே நின்று ஆர்டர் போட்டுட்டேன் நான். மினிமம் 2 ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ எல்லாம் வந்தோடனே ஃபைனலாக எல்லாத்தையும் போட்டோன்னே சூப்பராக தெரியும். இங்கே லாஸ்ட்லாம் ரொம்ப இதுவாகிடுச்சு, டேமேஜாக தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, இப்போதைக்கு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு மாமா போய் ரெஸ்ட் எடுத்துட்டார். அவர் டயர்ட் ஆகிட்டார்.
ஸோ அப்புறமா நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி க்ளீனாக எடுத்து மேலே வச்சுருந்தேன். அண்ட் ஆயில் டிஸ்பர்லேயும் கொஞ்சம் ஆயிலெல்லாம் ஊற்றணுமாச்சு பேக்கெட்டோடு வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதிலலாம் ஆயிலெல்லாம் போடணும் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் க்ளீனாக. நான் வந்து இந்த டிசைன் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு தான் வச்சேன். கீழே வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் எடுத்து தொடச்சிட்டேன். கேஸ் ஃபஸ்ட்டு அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் மறுபடியும் கீழே இறக்கி வச்சுட்டு கேஸ் வாஷ் பண்ணுற வேலை இருந்துச்சு, கொஞ்சம் கழுவணும். நான் லிக்விட் போட்டுட்டு நார் போட்டு தேய்ச்சிட்டேன். ஸ்டீல் நார் மட்டும் தான் அந்த இடத்துல போடுவேன். அப்படியே அங்கெல்லாம் இன்னொரு நார் ஸ்பாஞ்சு நார் இருக்குது, அது போட்டு நல்லா க்ளீனாக தொடச்சி முடிச்சுட்டு நான் வெட்டான துணியில் தான் தொடச்சிடுவேன். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண மாட்டேன். இதனால தான் இது வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வாங்கினோம் புதுசாக. நாங்கள் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆகுது இங்கே வந்த புதுசில் நாங்கள் வாங்கினது. வந்த புதுசில் நாங்கள் இந்த வீடு கட்டின புதுசில் வாங்கினது. அப்போது வாங்கினதுனால என்ன மெயின்டெனாக வச்சுருக்கேன். கண்ணாடி கேஸ் இல்லையா, ஸோ அதனால் நம்ம வந்து க்ளீனாக மெயின்டெனாக வச்சுருக்கணும். ஸோ அதனால் நான் தண்ணி போட்டு வாஷ் பண்ண மாட்டேன். தண்ணி போட்டால் கண்ணாடிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் கீழே பைப்புங்களை வந்து ஸ்டீலில் இருக்கும். ஸ்டீலுன்றதோட கம்பி மாரி இருக்கும், அதெல்லாம் துரு பிடிச்சிரும் நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணால். நான் வந்து இப்படி ஏதாச்சும் ரொம்ப இதுவாக இருந்தால் நார் போட்டு துடைச்சிட்டு இன்னொரு ஸ்பாஞ்சு நார் கிளாஸ் மேலெல்லாம் துடைச்சிட்டு வெட்டு துணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன். ஈரமான துணியில் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக துடைச்சி முடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுவேன். முன்னாடி அந்த கேஸ் திருப்புறோம் இல்லையா, அங்கெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான் நான் பண்ணுறது. நான் வந்து தண்ணி ஊற்றி கழுவுறது அந்தமாரிலாம் பண்ண மாட்டேன். அதான் சொல்லியிருந்தேன், நான் கேஸ் வீணாயிடும். ஸோ அதனால தான் இத்தனை வருஷமாகவும் மெயின்டெனாக வச்சுருக்கிறதுனால அது அப்படியே இருக்குது. இல்லைனா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுற மாரி இருந்தால் அது சீக்கிரமாக வீணாயிட்ருக்கும். அப்புறம் ஒரு கூடை எடுத்தேன். அது கூடை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது காய்கறி ஏதாச்சும் போடலான்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். பட்டு இதுக்கு தான் உதவுச்சு, நல்லா யூஸ் ஆச்சு. நான் வந்து கிளாஸ் அங்கே மாட்ட முடியல, ஸ்பூனு கரண்டி எல்லாம். ஸ்பூன் வந்து நான் சின்ன கப்பில் போட்டு வச்சுட்டேன். இப்போ கரண்டிங்களெல்லாம் மாட்டும் போது அங்கெல்லாம் ரொம்ப இடித்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ எல்லா கரண்டியும் அதில் போட்டு நான் அப்படி வச்சுட்டேன். இப்போ நான் சமைக்கும் போதெல்லாம் ஈஸியாக அங்கேருந்து எடுத்து இது பண்ணி சமைச்சிக்குவேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி அங்கே வச்சுட்டேன். அண்ட் இதெல்லாம் மேலே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கீழே எல்லாம் குப்பையாயிடுச்சு. எல்லாம் ஸ்டிக்கரோட அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளியில் போட்டு வந்துட்டு டஸ்ட்பினில். அண்ட் கீழே இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டேன். துணியெல்லாம் சாமான் எண்ணெய் சாப்பாடு செஞ்சது அது இதுன்னு எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு இருந்தில்ல. ஸோ எல்லாத்தையும் எடுத்து மேலே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சனுக்காக ஒரு சின்ன லேம்ப் வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து வந்து கிச்சன்லேயே தான் போட்டு வைக்குவேன். அப்போ தான் அது நைட் டைமில் ஒரு லைட் எரிட்டோம் இல்லையா, அதனால் அதை வச்சுட்டு நைட் டைமில் ஒரு லைட் ஆன் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அதனால் அதை அங்கே வச்சுருப்பேன். எனக்கு அதுவும் நல்லாயிருக்கு பார்க்க. 3 o'clock ஆகிடுச்சு, இன்னும் சாப்பிடவும் இல்லை. சரி நான் போய் மீன் வாங்கினறேன்னு சொல்லிட்டு மாமா மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நான் வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேன். நாங்கள் 3 o'clock ஆகிடுச்சு இல்லையா, சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு 3:30 அப்படி மேலே ஆயிடுச்சு. முடிச்சுட்டேன், குழம்பு வச்சுட்டு அப்புறமா எல்லாத்தையும் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு புளியெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். மாமா வந்தோடனே மீனெல்லாம் கழுவி போட்டு எல்லாம் முடித்தேன். அதுக்குள்ளே பசங்களும் வந்துட்டாங்க. சரி நாங்களாம் உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு 3:30 4 o'clock அப்படி ஆயிடுச்சு. வேலை இருக்கிறதுனால டைம் மிஸ் ஆகதான் செய்யும். ஒரு டைமுக்கு அப்படி தான் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பட் டைமுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது, உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் வெயிட்டெல்லாம் ஏறாது. நாங்கள் இந்தமாரி ஏதாச்சும் ஒரு வேலை வரும்போது தான் இப்படிலாம் ஆகிடுது. ஸோ என்ன பண்ணுறது. அண்டு வந்து சாமான்லாம் கழுவி முடிச்சுட்டு சாப்பிட்டோன்னே எல்லாத்தையும் க்ளீனாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிற டைமில் வந்து நான் இந்த ஸ்டாண்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். ஸோ நான் அதை கொஞ்சம் அளவாக எடுத்து சின்னதாக மெலிசாக கட் பண்ணி நான் வந்து அந்த ஸ்டிக் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் அதான் சொல்லியிருந்தேன், ஆஃபரில் வாங்குகிறோம் அதனால அது கம்மி ரேட்டு. ஸோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து கம்மில் கம்மியாகிடுச்சு. இதே 200க்கு மேலே இருந்ததுன்னா நல்லா ஸ்டிக் ஆகும். இது நான் கம்மி ரேட்டில் வாங்கினேன். இது ஆஃபரில் விட்ருப்பாங்க இல்லையா, மினிமம் 2 ஆர்டர் அந்தமாரிலாம் போட்டுறாங்க. 150 rupees ஆயிடுச்சு, 100 rupees ஆயிடுச்சு. ஒரு பீஸ்க்கு 2 பீஸ்க்கு 100 rupees தான். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் ஸ்டிக் பண்ணேன். அண்ட் மேலே ஸ்டிக் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பையன் வந்துட்டு மொபைல் எடுத்துக்கினான். ஸோ மொபைல் வாங்கி விளையாடிட்டு இருந்தேன், அதனால் நான் மேலே ஸ்டிக் பண்ணதை காமிக்க முடியல. அண்ட் மேலே ஸ்டாண்ட்லேயும் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.